ஓகே 209வது எபிசோட்குள்ள போயிரலாம். எபிசோட்ல யாரை காட்டுறாங்க? நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. நாமி உசபு சேர்ந்து அடிக்கிறாங்க. ஏன்டா இவ்வளவு பெரிய பிரச்சனையில இழுத்து விட்டேன்னு சொல்லிட்டு சடனா ஒருத்தன் வரான், பேப்பர் தூக்கி வீசுறான். டே இதுல நீங்க யாரெல்லாம் கலந்துக்கிட போறீங்களோ அவங்க பேரை எழுதுங்க. ஆனா ஒரு மேட்ச்ல மொத்தமே 2 தடவை தான் ஒரு ஆள் கலந்துக்கிட முடியும், மிச்ச தடவைலாம் கலந்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா என்னெல்லாம் எழுதிருக்கோ அந்த ஈவெண்ட்டை பத்தி இதுல போட்டிருக்காங்க. பால் கேம், ரேஸ், டீம் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 எண்ணம் போட்டிருக்கு. ரேஸ்ல வந்து யாருனாலும் கலந்துக்கலாம். பால் கேம்ல 3 பேர் தான் கலந்துக்கிட முடியும். ஆனா அந்த டீம் காம்படிஷன்ல மொத்தமே 5 பேர் தான் கலந்துக்கிட முடியும் சொல்றாங்க. இதுல தோத்துட்டோம்னா என்னவும் சொல்லிட்டு நாமியும் உசபும் தலை தொங்க போட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசர் வந்துகிட்டு இருக்கான். மேட்ச் எடுத்தோடனே டோனட் ரேஸ் தான் வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா எடுத்தோடனே நாமி தான் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கா. பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேஸ்ல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. செகண்ட் ரேஸ் என்னன்னா குரோகரி ரிங் ரேஸ். அதுல ரோரோனோ ஜோரோ, சாஞ்சி, டோனி சோப்பர் இந்த 3 பேரும் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட்ல யாரும் லூஃபி, ரோபின், நாமி, உசப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொத்தமே 4 பேர் தானே இருக்கும், இன்னொரு ஆள் தேவைப்படுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்ல, நம்மளே போதும், நம்ம யாருன்னு காமிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரி அப்புறம் ஃபாக்ஸி பேர்ட்டு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி இதில் நான் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் யாரை நான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். மெர்சில சரிடா டேவி பேக் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் எல்லாத்துக்கும் தயாராகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இன்னைக்கு உங்களோட கமெண்டேட்டரே நான் தான்டா, அதனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து டோனட் ரேஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் பாட்டுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கான். அதை செஞ்சா டிஸ்குவாலிஃபைட் ஆயிருங்க, இதை செஞ்சா டிஸ்குவாலிஃபைட் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை எப்படிதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரோபின் கிட்ட இருக்கா. நம்ம டீம்ல வந்து டெவி ஃப்ரூட் பவர் எல்லாம் இருக்காங்கல்ல, அதனால 3க்கு 4ன்னு சொல்லிட்டு 7 பேரையும் பிரிச்சு எடுத்துக்கிடுவோம் சொல்லிட்டு இருக்கான். சாஞ்சி ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டோனட் ரேஸ்க்கு அங்க இருக்க பேரல தான் அவங்க யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பேரல்ல ஒரு கப்பல்ல வந்து 4 பேர், இன்னொரு கப்பல்ல 3 பேர் தான் போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க தயாரிக்க ஆரம்பிக்காங்க. லூஃபி தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒன்னொன்னே வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். டே என்னடா பண்றேன்னு சொல்லி சாஞ்சி கேட்கறான். டே ஒரு அருமையான போட்டை நான் ரெடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். கமெண்டேட்டர் டே இதுல அப்படி என்ன பண்ணணும்னா இவ்வளவு பெரிய இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி மொத்த எடுத்து நீங்க சுத்தி அதே இடத்துக்கு வரணும்டா, அதான்டா இந்த மேட்சோட ஸ்டார்டிங், இதான்டா இந்த மேட்சோட எண்டிங்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல அப்படி என்னென்ன நடக்கும்னா உங்களோட போட் வந்து மூழ்கிருச்சுன்னா நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிருவீங்க. அது மாதிரி எந்த மாதிரி வெப்பன்னாலும் அலோட் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்க ஆட்டம் ஆடிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெப்பன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் நம்ம உசப்பா தான் காட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் கப்பல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். வெடியா வெடிக்கி டேய் கடைசியா மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம், எல்லாரும் தயாராகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அப்புறம் ஃபாக்ஸி பைரட் ஆளை பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கான். டேய் இதுல ஃபாக்ஸி பைரட்டால் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்புலரான பேரை சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டீம்ல ரொம்ப டாப்பான ஆளு டீம் ஃபாக்ஸி போர்ச்சிச்சான் இறங்குதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதை ஏன்ட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் வந்து இறங்குதான், அவன் ஒரு ஃபிஷ்மேன் ஆளுன்னு சொல்றான். ஒரு பக்கம் அது போக அவங்க வந்து ரைட் பண்ண போது கியூட்டி வேகன்லாம் சொல்றாங்க. ஒரு சுறாமீன் வேற இருக்கு. நீங்க என்னடா ஷார்க் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கட்டுக்கிட்டு இருக்கா. ரூல்ஸ்ல இதெல்லாம் எது தப்புமே கிடையாது, இந்த ஷார்க் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க அவங்க. சரி செகண்ட் டீம்ல யாரெல்லாம் இறங்க போறாங்கன்னா ரோபின், அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் உசப், அதுக்கப்புறம் வந்து நாமி, இந்த 3 பேர் தான் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டைகர்ல அவங்க தான் வராங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கு. சரிடா ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிச்சா யாரை தூக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசுறாங்க. பார்த்தா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானே அவனுக்குள்ளே. இங்க ஒரு பக்கம் வந்து நாமி கட்டுக்கிட்டு இருக்கா. டே இந்த கப்பல் மூழ்காதலான்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்காவா. நான் ஒன்னும் ப்ரொஃபஷனலாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. அதை பார்த்தாலே சிரிப்பா இருக்கு அந்த போட்டை. ஒரு பக்கம் நம்ம சோப்பரதே ரெடி பண்ணிருக்கான். பார்த்தா அதுல பெடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்னடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுல பாக்கே வித்தியாசமா இருக்கு. தெரிஞ்சு எடுத்தோடனே நம்ம டீம் தான் தோக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆப்போனன்ட் டீம்லாம் ஒவ்வொன்றும் சூப்பரா பண்ணி வச்சிருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் ஃபாக்ஸி பைரட்ல இன்னொரு குரு இறங்கிருக்காங்க. அவங்க தான் ஹேரம் நெக்சுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குரு யாருன்னா கிராப் கிரேன்னு சொல்றாங்க அவங்க. அது போக ஸ்வாட்ஸ்வீஸ் கிங்னு சொல்லிட்டு எத்தனை கப்பல வந்துகிட்டே இருக்கு. அவங்கள்ட்ட ஏகப்பட்ட கப்பல் வச்சிருக்கானுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. உன்னை லூஃபியும் சோப்பரும் கத்துறாங்க. ஏன்டா எங்க கப்பலை பத்தி நீங்க பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அது கப்பலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அடே டாக்டர் சோப்பரும் ஸ்வாட்ஸ்மேனுமா சரிடா நீங்க தான்டா தேர்ட் லாஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி யாரு இறங்க போறாங்கன்னா அதான்டா லூஃபி குரு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வரிசையா இறங்க போறாங்களோ ஒவ்வொருத்தர் லிஸ்ட் பேரையே சொல்லிக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் கடைசி ஒரு கப்பல் வருடா, அந்த கப்பலை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மதர் ஷிப் கோஸ்டர்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா சின்ன பேரல் மாதிரி தெரியல, அது இருக்கிறதே பெரிய பேரலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. எங்க கப்பல் எப்படிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டே இவனுக்கு எத்தனை பேரல தான்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே நாங்க மொத்தமே 3 பேரல் தான்டா யூஸ் பண்ணிருக்கோம், ஆனா ரொம்ப பெரிய பேரல் யூஸ் பண்ணிருக்கோம்டா, அதனால தான்டா இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா போட்டுமே ஸ்டார்டிங் லைன்ல நிக்கிறீங்க, மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நான் அந்த கிரிப்பி சூப்பர் ஸ்பேரோல ஏறி நான் பயணிக்க போறேன், அங்க இருந்து உங்களுக்கு கமெண்டேட்டர் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓச்சே அந்த கப்பலை இறக்குங்க உடச்சு எறிங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உன்னை எல்லாருமே மேட்சுக்கு தயாரா நின்னுக்கிட்டு இருக்காங்க. 1 நிமிஷத்துல ஒவ்வொரு கப்பலையும் உடச்சு எறின்னு சொல்லிட்டு எதிரிகள் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம்
பக்கம். என்ன நடந்தாலும் நம்ம தான்டா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. பார்த்தா எவன் ஜெயிப்பானே தெரியல. எல்லாருமே ஆளாளுக்கு உனக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஃபாக்ஸி பைரட் கேப்டன் சொல்றான். டேய் முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரிடா யாருமே நீங்க தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எட்டர்னல் போஸ்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எட்டர்னல் போஸ்ட் கொடுக்குறான். ஐலண்டை விட்டு தனியா போயிடாதீங்கன்னு சொல்றான். உன்னை எல்லாருமே கேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உன்னை நாமி சொல்றா டே நம்ம ஷார்டஸ்ட் ரூட்டை எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா ஆனியுமார் கெட் ரெடின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உசப் சொல்லிட்டு இருக்கான் நாமி இதுல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியும் சொல்றான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்கா. எல்லா கப்பலையும் பாரு, எல்லா கப்பலுமே வெளியே போற திசையை நோக்கி இருக்கு, எதுவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் நோக்கி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அதுதான் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சடனா கேம் ஸ்டார்ட்னு சொல்றான். அவன ஆப்போசிட் திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்து இவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்ல இருந்து புஷ் புஷ்னு கத்திக்கிட்டே வரானுங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா அந்த பேரல்ல இருந்து தண்ணி ஓபன் பண்றானுங்க. அதான் அந்த பெரிய பேரல்ல இருந்து வேணுக்குன்னு ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கானுங்க. அதுல என்ன இருக்குன்னே தெரியல. சின்ன சின்ன பேரலா வருது. நாமிய தொடாதன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் உசப். தொட்டோன்னு இந்த இடமே வெடிச்சு செதறுது. நாமி கப்பல் வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கு. தரல வந்து உழுது செதறிக்கிட்டு இருக்கானு ஒரு பக்கம். போர்ச்சு என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா உசப் கப்பலுக்கு எதுவுமே ஆகல. ஒரு பக்கம் லூஃபி கப்பலை கட்டுறாங்க. இந்த அடிச்சு நொறுக்கு தண்டான்னு சொல்லிட்டு கம் கம்னு கையை சுத்திக்கிட்டு இருக்கான். டேனி எதையும் பண்ணிடாட அந்த இடமே வெடிச்சு செதறிறப்போன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். நம்ம தொடாம இங்கிறது தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே லூஃபி அந்த துடுப்பை என் கையில குடுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா ஜோரோ அதை கையில வாங்குறான். அப்படி அந்த கம்ப வச்சுட்டு பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஜோரோ சுத்துல அந்த சின்ன சின்ன பேரல் எல்லாமே சேர்ந்து பெரிய பேரல் வண்டி நோக்கி வருது. அந்த பெரிய பேரலை போட்டு வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம். காய்ஸ் இந்த இடத்த விட்டு போங்கடா, பெரிய வெடியே வருதுன்னு சொல்லி இருக்கான் சாஞ்சி. அந்த இடத்துல இருந்து அந்த பெரிய போட்டு வெடிச்சோடனே அந்த அலை அப்படியே இந்த பக்கம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே நம்ம வேற லெவல்ல போறோம்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நான் கப்பல் உடைய ஆரம்பிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். எதிரி கப்பல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சி போய்கிட்டு இருக்கு. லூஃபி குரூ வந்துகிட்டே இருக்கானுங்க. முகிவரா குரூ வேற லெவலா பண்ணிட்டு வரானுங்கடா. அவங்கள பாருங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அலைக்கு மேல ஏறி வரானுங்க அவனுங்க. எதிரிகள் எல்லாருமே முன்னோக்கி இருக்காங்க. லூஃபி குரூவும் அனல் வேகத்துல வராங்க. அப்படியே ஸ்டாப் ஆகுது கப்பல். நம்ம கப்பல் உடையுது இங்க பாருன்னு சொல்றான் சாஞ்சி. டே நம்ம நல்லா போறோமான்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்கான். டே எல்லாரும் பாருங்கடா போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கப்பலும் போக முடியாம இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா எதிரிகள் அங்கங்க சுத்தி சுத்தி வரானுங்க. சடனா ஒருத்தன் வந்து நின்னுட்டு இருக்கான். இங்க பாருங்க உங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்க சொல்லிட்டு லூஃபி பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பொண்ணுகளா சேர்ந்து சாஞ்சி பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா லூஃபியும் சாஞ்சியும் லாக் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோப்பரையும் ஜோரோவும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சோப்பர் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுங்க கேண்டி ஆப்பிள் உனக்கு வேணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. கேண்டி ஆப்பிள் தின்னுட்டு அவனுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஜோரோ ட்ரிங்க்ஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பேச்ச மாத்தி எல்லாரும் இங்க இருக்க வச்சிட்டாங்க. இதுல ஒரு பக்கம் நாமி குரூ மட்டும் தான் தனியா இருக்காங்க. இதே இங்க பாருங்க முகிவரா குரூ 2 பேரும் நாக் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நாமி அதை பார்த்துட்டு சிதறிட்டா. என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரேஸுக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்க ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் போர் சொல்றா. பொண்ணே நீ அந்த கப்பலை பாக்குறது முடியும் போல உன் கப்பல் நீ நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பிஷ்மன் கராத்தேனா என்னன்னு சொல்லிட்டு நம்மாலு காட்ட போறான்னு சொல்றா. சடனா சி ஸ்பிளிட்டர்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் தரை நோக்கி. அடிச்சுட்டு போட்டு 2 துண்டு துண்டா போக போகுது. நம்மாலு அடி போட்டுன்னு ஒரு பக்கம் சாஞ்சியும் கிளம்பிட்டான். ஜோரம் கிளம்பிட்டான். இந்த வாரம் சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். வேங்கியன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அட்டாக் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் உசப் ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் ரோபின் பாக்குறா. ரோபின் அவளோட டெக்னிக்கை வேற போட்டு லாக் பண்ணிக்கிட்டு இருக்காவா. பிளிப்னு சொல்லிட்டு ஷார்க் மேலத்துக்கு ஒரு போடு போடுறா. போட்ட புள்ள சாஞ்சிட்டு. இன்னொரு பக்கம் நாமி கத்துறா. டே உசப் தண்ணிக்குள்ள குச்சி நம்ம போட்டை இழுக்கப்படுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா கிராப் கிரீன் வண்டி வர ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஃபாக்ஸி பைரட் ஆளுங்க தான் எல்லா இடத்துலயும் முன்னிலையில இருக்காங்க ஒரு பக்கம். உடனே சாஞ்சியோ டென்ஷன் ஆயிட்டான். நாமி ரோபின் இருங்க உங்களை காப்பாத்த நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே இங்க ஒரு பக்கம் லூஃபியை கட்டுறாங்க. உடனே லூஃபி சொல்றான் சாஞ்சி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இதை பாருன்னு சொல்றான். சடனமா ஏதோ ஒண்ணு பண்றான். என்னன்னு பார்த்தா சாஞ்சியோட கப்பல் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. என்னடா பண்றான்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றானே தெரியல. ஒரு போடு போடுறான். போட்ட போடுல அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. ஜோராவை காட்டுறாங்க. டே சீக்கிரம் போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். வேக வேகமா போறாங்க. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா ஜோரோ கப்பல கத்தி வச்சு குத்தி தூக்க ஆப்போசிட் இன்னொரு டீம் வருது. ஆனா ஜோரோ அங்க இருந்து இறங்குதான். அசால்ட் நின்று ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்கான் 2 கப்பலை பார்த்துட்டு. தாண்டா என்னோட ஸ்டைல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அட இதா உங்க ஸ்டைலா என்னோட ஸ்டைல பாருன்னு சொல்லிட்டு புல் நீடில் சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். ஆப்பனோட கப்பலை உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்காம. தெரியோட கப்பலை வச்சுட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சோன்னு சோப்பரோட கப்பலே சாஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தா கிங் 1 கிங் 2 சோப்பர் கப்பல் 3மே சாஞ்சிருச்சு. ஒரு குரூ சாஞ்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊசப். இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஊசப். உன்னை நாம கேக்குறா. டே ஊசப் உன்ட டயல் இருக்குலடா அதை எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை மறந்துட்டோம்ல இந்த யூஸ் பண்ற சொல்லிட்டு பிரெத் டயலுக்கு ஒரு போடு போடுறான் அவன். இவ்வளவு ஸ்லோ ஓடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. ஆல்ரெடி நம்ம நேவரம் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். அதனாலதான் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்றான் அவன். ஜெட் டயல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டே அதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். ஏன் இம்பாக்ட் டயல் யூஸ் பண்ண வேண்டியதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு ரோபின். இம்பாக்ட் டயலா அதை நான் வண்டியில வச்சுட்டு
வந்துட்டேன்னு நினைக்கேன்னு சொல்றான். உன்னை இவ பாத்துக்கிட்டே இருக்கா. நான்லாம் ஒன்னும் பொய் சொல்ல, அது என்கிட்ட இல்லைன்னு சொல்றான். ஏன்னா இம்பாக்ட் டெல யூஸ் பண்ணா கை வலிக்குன்னு அவனுக்கே தெரியும். உன்னை உசப் சொல்றான், நான் உண்மையை தான் சொல்றேன், நம்ம இதுல தோத்தோம்னா நம்ம க்ரூ மெம்பர் போயிருவாங்க, அப்படிமா நான் பொய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நாமி அழ ஆரம்பிச்சிட்டா. நம்ம க்ரூ மெம்பர் யாராச்சும் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும், நம்ம எல்லாருமே தனியாயிருவாங்களோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அவங்க என்னைய தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத மாதிரி இருக்காவா. இங்க ஒரு உசப் கத்திக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப கனவு வாங்காம வண்டியை ஓட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம சடனா டென்ஷன் ஆயிட்டா. உசப்ப தூக்கி போட்டு அடின்னு அடிக்கா. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரோவிங் பெடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை கையை யூஸ் பண்றாவா. சரி வாங்கடா போலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா போர்ச்சி கப்பலை காட்டுறாங்க. போர்ச்சி தான் முன்னிலையில போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆளுக்கு வந்துகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். சரிடா கிராப் கிரெயின் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. கிராப் கிரெயின் கப்பலை வந்து உடஞ்சு கிடக்கு, அவங்களும் அவுட் ஆஃப் த ரேஸுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஒரு பக்கம் நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. லூஃபி என்ன பண்றானே தெரியல, சாஞ்சி அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஜெட் மாதிரி வந்து உசப் கப்பலை இழுத்துட்டு தரதரன்னு வந்துட்டான் அவன். பார்த்தா அவன் கையை ஒரு மாதிரி விங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அப்படியே ரெப்பலர் மாதிரி சுத்திக்கிட்டே வந்திருக்கான். டேய் எனக்கு எனர்ஜி மட்டும் போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கப்பல் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. போர்ச்சியும் அனல் காலத்துல போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பக்கத்துல நீங்க வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஷார்க்கு என்னன்னு பார்த்தா ரோபின் அவ கையை யூஸ் பண்றா. கையை யூஸ் பண்ணி அவங்களை இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். ஆனா அவன் தண்ணிக்குள்ள வந்து விழுந்துட்டான். லூஃபி போலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நாமி. என்னன்னு பார்த்தா அவன் வந்து எனர்ஜியே இல்லாம சாஞ்சிட்டான் ஒரு பக்கம். உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம இவனை போக்கஸ் பண்ற விட்டு எதிரியா போக்கஸ் பண்ணுவோம், இல்ல நம்ம தோத்துறோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உடனே வந்து போற சொல்றா அவங்க கப்பல் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். ஆனா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடைகள் வந்துருச்சு, நிறைய வழித்தடமா இருக்கு. இதுல வந்து வேல்ஃபுல் வேற அங்க இருக்கு. இதுல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க கப்பலே சாஞ்சிரும். என்ன பண்ணணும்னு தெரியல. மொத்தமே 3 கப்பல்ல தான் போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அவன் சொல்லிட்டு இருக்கான், இதுல மாஸ்டர் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் வர ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. அதான் நம்மளோட மாஸ்டர், நம்ம கேப்டன் ஃபாக்ஸி பைரட் வராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா பண்றான்னு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்கிட்ட ஒரு மோசமான ஐடியா இருக்கு, அதை யூஸ் பண்ணி பாப்போமான்னு சொல்றான். நக்கலா சிரிக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.